களம் யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த ஒப்பீனியன் போல்ஸ், அதாவது ஒவ்வொருத்தராக சொன்னது சிலர் டிஎம்கேக்கு சாதகமாக சொன்னவங்க இருக்காங்க, சிலர் அஇஅதிமுகவுக்கு சாதகமாக சொன்னாங்க, சிலர் நியூட்ரலாக சொன்ன மாதிரியும் இருக்குது. பட் அந்த ஒப்பீனியன் போல்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன் இப்போ அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய ஆட்சி செய்த கட்சிகள்லாம் பணம் கொடுத்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க, இல்லைன்னா பொருள் கொடுத்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு இருந்துச்சு. இல்லைன்னா நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்கன்னு. இது இல்லாமல் பணமே கொடுக்காமல் இது வரைக்கும் கம்மியான ஓட்டாவது வாங்கியிருப்பேன் அப்படின்னு ஒரு 8% வரைக்கும் வந்தவர் சீமான். அவர் 5 பைசா கொடுத்தல, கம்யூனிஸ்டாட்டும் கொடுக்க மாட்டார், அவர் பாட்டு அந்த மாதிரி. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தில் க்ரௌடு நல்லா சேர்ந்துருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் தமிழக மக்கள் வெற்றி கழகம் ஜெயிக்கணும். ஆனால் அந்த க்ரௌடில் எவ்வளோ பேர் ரசிகர்கள், எவ்வளோ பேர் ஓட்டர்ஸு, அதில் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளோ அப்படின்லாம் கணக்கு பார்த்தா உண்மையிலேயே தாவேகாவுக்கு கம்மியான ஓட்டு தான். பட் அவங்க ஓட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.